இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு எம்சாண்ட் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஜல்லி விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஆற்று மணல் அள்ளக்கூடாது என்று நான் தடை விதித்தவர். 2017 ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே உடனடியாக நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்றால் அங்கே மணல் அதிகமாக இருக்க வேண்டும். மணல் அதிகமாக இருந்தால் தான் அந்த நீர் சேமிக்கும். நீர் சேமிச்சாதான் நிலத்தடி நீர் குறைய குறைய அது ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிலத்தடி நீர் உயரும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தடை செஞ்சோம். ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை சரியாக கண்டுகொள்ளாத காரணத்தினாலே நீதிமன்றம் வரை போய் பல்வேறு பிரச்சனைகளை நிற்கிது. இருந்தாலும் பல திருட்டு மணல் அள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முந்தி கரூர் வாங்கல்ல அங்கே இருக்கின்ற திருட்டு மணல் அள்ளுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1000 லோடு மணல் அள்ளிட்டு இருந்தாங்க. அங்கு இருக்கின்ற ஒருவர், உங்களை போல் இருக்கின்ற சமூக ஆர்வலர் ஒருவர், அந்த முறைகேடாக அள்ளக்கூடிய அந்த மணலை தடுக்க முற்பட்ட போது அவர் வெட்டை கொலை செய்யப்பட்டார். அவருடைய தம்பி தடுக்க முற்பட்ட போது அவரும் படுகாயமடைந்து அவருடைய தாயாரும் அடிபட்டு இன்னைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆற்று மணல் இருக்கின்ற வரை அந்த நிலத்தடி நீர் நமக்கு வற்றாமல் இருக்கும். மனிதனுக்கு உயிர் எப்படியோ விவசாயத்துக்கு உயிராக இருப்பது நீர். அந்த நீரை சேமிக்க வேண்டும், முறையாக பகிர்ந்து விவசாயத்துக்கு அளிக்க வேண்டும், குடிநீருக்கு முறையாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அதை சரியான முறையில் திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்தினோம். நதியின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டணும். ஆதனூர் குமாரமங்கலத்தில் ஒரு தடுப்பணை கட்டணும். இப்ப அது முடிஞ்சு போய் இன்னும் நீர் தேக்காம இருக்கிறாங்க. எனக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் போய் கடல்ல கலந்துக்கிட்டு கட்டண அணையை கூட அது சரியான முறையில் அந்த அரசு பயன்படுத்தல. கரூருக்கு பக்கத்துல நஞ்சை புகழ் என்ற இடத்துல நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அங்கு ஒரு தடுப்பணை கட்டுறதுக்காக ஒரு டீம்ஸ் தண்ணி தேக்கக்கூடிய தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் ஆரம்பித்தோம். இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த ஆட்சியாளர் இன்று அது வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. இப்போ முடிகிற நிர்வாகம் இருந்தால் கூட அதையும் அவர் செயல்படுத்தல. அதோடு அந்த மேட்டூரிலிருந்து கடலை கலக்கின்ற வரை 4 இடத்துல தேர்வு செஞ்சோம் தடுப்பணை கட்டுறது. ஏன்னா நம்ம தடுப்பணை கட்டினா இப்ப உபரி நீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற உபரி நீர் போய் நேராக கடல்ல கலக்குது, வீணா போகுது. அப்போ இப்படி உபரி நீர் வருகின்ற பொழுது தடுப்பணை மூலமாக சேமித்து வைக்கப்பட்டு விவசாயத்திற்கோ அல்லது குடிநீரத்திற்கோ பயன்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தணும். இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இதோட சொன்னாங்க ஏரி குளம் குட்டைகள்லாம் தூர்வாரப்பட்டது. ஆகவே எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருக்குது. அதில் சுமார் 6,000 ஏரிகள் தான் நாங்கள் தூர்வாரி இருக்கோம். சுமார் அதற்காக 1,240 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். எஞ்சி ஏரிகள்லாம் அப்படியே தூர் வாராமல் இருக்குது. என்னுடைய ஆட்சி அமைந்த பிறகு எஞ்சி ஏரிகளும் இந்த விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக சுமார் 26,000 ஏரி குளம் குட்டை இருக்குது. அதெல்லாமே அங்கே இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய நோக்கமே இன்றைக்கு பருவ காலத்தில் பெய்கின்ற நீரை முறையாக சேமிக்கிறது. ஏரி ஆழப்படுத்தினா தான் சேமிக்க முடியும். இன்னொன்று, நீண்ட காலமாக அந்த தூர் வாராத காரணத்தினால அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகளுக்கு தங்களுடைய நிலத்திற்கு அடியுரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். ஒரு பக்கம் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும், ஒரு பக்கம் ஏரி ஆழமாகும். அதனால நீர் சேமிப்பு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் தான் அந்த திட்டத்தில் நாங்கள் துவக்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, நதியின் குறுக்கே ஓடையின் குறுக்கே நிறைய தடுப்பணை நாங்கள் அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுத்துருக்கிறோம். ஏன்னா நமக்கு நீர் பற்றாக்குறை மாநிலம். அதை நீரை முறையாக சேமித்தால் தான் மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கும், நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்தினோம். இதோட நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல பேருக்கு தெரியாது இருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது, நான் முதலமைச்சராக இருக்கும்போது நம்முடைய ஆற்று வருகிற நீர் மாசுபட்ட நீராக இருந்தது. அதாவது குடிப்பதற்கு லாய்க்கற்ற நீராக இருப்பதாக தகவல் கிடைத்தவுடன் மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடலில் கலக்கின்ற வரை அந்த காவிரி ஆற்றின் கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கின்றது. அதனால் நீர் மாசுபடுகின்றது.
இன்றைக்கு 20 மாவட்ட மக்கள் காவிரி நதியை நம்பித்தான் குடிநீர் ஆதாரமா இருக்கு. அதோட பவானி ஆற்றிலிருந்து, நொய்யல் ஆற்றிலிருந்து, அமராவதி ஆற்றிலிருந்து, இன்னும் கிளை நதிகள் இருந்து, கிளை ஓடைகள் இருந்தெல்லாம் இன்றைக்கு காவிரி ஆற்றிலே வந்து தண்ணி சேர்கின்ற பொழுது அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கி அசுத்தமாகுது. அதை தஞ்சையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம்.